ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் லக்ஷ்மி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முதல் திருமணம் பண்ணி ஒரு வருடத்துலேயே விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனால இவங்க ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அவர் மறுபடியும் அதே மாதிரி திட்டினதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வரக்கூடியவர் நல்ல குணமாக இருக்கணும், குறிப்பாக எந்த ஒரு சந்தேக புத்தியும் இல்லாதவராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அக்கா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்க துணிக்கடையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலையில் இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கனால வரக்கூடியவரும் நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லலிதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. நுங்கு வியாபாரம் இவங்க பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவங்களுக்கு 2ஆம் மனமாக இருக்கிறவர் தான் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்செங்கோடில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 6 வருடத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் நொங்கு வியாபாரம் போயிட்டுருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அவர் இருக்கும்போது ரொம்ப நல்லாவே இவங்கள பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க இப்போ வேலைக்கு ஆள் வச்சு இந்த வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் வரலங்க, ஹஸ்பண்ட் வீட்லேயே தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 வீடு இருக்குங்க, ஒரு கடை இருக்குங்க. ஸோ ஒரு கடையை வாடகைக்கு விட்டு, ஒரு வீடு வாடகைக்கு விட்டு, ஒரு போர்ஷன் இவங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை நல்ல இடத்துல படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட சேனல் பேரை சொல்லி யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து ₹1 கூட கொடுக்க வேணாங்க. தேங்க்யூ.